அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். நாங்கள் ஆல்ரெடி வித்தியாசமான வண்ண பார்த்து வந்துட்டோம். இப்போ நம்ம டூவில் நிற்கிறோம். வண்ணை நம்ம இதில் முடிச்சிட்டோம். 7 சிங்கங்களும் ஒன்றுக்கு சேர்கிற மாதிரி நாங்கள் முடிச்சிட்டோம். இதில் நாங்கள் எடுக்கிற இந்த முதலாவது பிளான் ஆல்ரெடி அதில் நடந்துட்டு முயலை பழி கொடுக்குற மாதிரி. அதில் நிறைய இந்த சிங்கம் எல்லாம் உள்ளுக்குள்ளே வார காட்டுக்குள்ளே வெளி உள்ள விலங்குலாம் இந்த காட்டுக்குள்ளே வார மாதிரியும் இந்த பிளான் கொஞ்சம் சொரப்புற மாதிரியும் பாதி நிறைவேற மாதிரிலாம் இந்த பிளான் பண்ண முடிச்சிட்டோம். பண்ணுற அதில் 2 பிளான் வரங்காட்டியும் அவங்க போயிட்டாங்க. புலிக்கு இணை தேடி போன முயலை ஆல்ரெடி வேற பிடித்து வச்சுட்டான். போய் செங்கட்டுக்கு இணை போல தேடி போன முயலை என்ன செய்யறாங்க, வேலைக்கிட்ட இந்த யானையை வைத்து அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுபோல் அவங்க அதையும் வேட்டையாடி தோலை உரிச்சு நீக்கிறாங்க விற்க கொண்டு போகிறதுக்காண்டி. சிங்கமும் புலியும் நல்லா பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு உணவு கொண்டு போன முயல் என்ன காணும் என்று அதை ஒரு பக்கம் சுற்றும் அவங்க தேடி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் படி இந்த முயலையும் அவங்க பள்ளி கொடுத்துட்டாங்க, புலியையும் சிங்கத்தையும் பசியும் போட்டாங்க. அந்த டைம் பார்த்து அவங்க இந்த எலியை என்ன செஞ்சுறாங்க, இந்த புலியையும் இந்த சிங்கத்துக்கு குகைக்கிற அனுப்புறதுக்காண்டி பிளான் பண்ணி நிற்கிறாங்க. செகண்ட் பிளான் படி இப்போ இந்த புலிக்கும் சிங்கத்துக்கும் யுத்தம் நடக்க வைக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு பக்கம் 3 நாய்களும் புலி குகைக்கிற போகுது. காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்கு சம்மந்தம் இல்லாத 9 பக்கம் விலங்குகள் இந்த காட்டுக்குள்ளே வர தொடங்குதுங்க. 12 பேச்சின்னு வரும்னு சொன்னோன்னே 9 பேச்சின்னு வேறு காட்டு விலங்கு ரோட்டை திரிகிற விலங்குகள் இந்த காட்டுக்குள்ளே வந்தேதான். அதெல்லாம் ஒன்று நாய். அது இந்த புலி குகைக்குள்ள 3 நாய் போகுது. இந்த புலி எலி போகிறதுக்கு முந்தையே 3 நாய் இல்லை 2 நாயை வேட்டையாடி சாப்பிட தொடங்குது. அதில் ஒரு நாய் தப்பிச்சு ஓடி வருது. அதோட இந்த எலியும் உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த சிங்கம் என்ன செய்யுதுன்னா, வெளியே ஒரு மாதிரி தள்ளாண்டு நீர் டைம் பார்த்து 7 யானை கூட்டம் இன்னொரு பக்கம் ரோட்டின்று காட்டுக்கு உள்ளுக்காகுது. இதோட என்ன நடக்குன்னா, அந்த யானை அதோட யானையை சிங்கம் பார்த்து வேட்டையாடி அதுவும் பசியை தீர்த்துக்குது. அதோட கூட வந்த யானைகள் அந்த சிங்கத்துக்கு மேலே கோபப்படுது. இப்போ இந்த யானைகள் என்ன செய்யுதுன்னா, மற்ற காட்டுவாசியோட சேருது, மற்ற விலங்குகளோட சேர்ந்து இந்த சிங்கத்தை பழி வாங்கணும் எண்ணத்தோடு இருக்குது. அதோட ஒட்டகங்கள் என்ன செய்யுதுன்னா, 14 ஒட்டகங்களை இந்த ஒட்டக தலைவர் என்ன செஞ்சாங்க, நீங்கள் போய் 14 இடத்துல இது செய்யும் பாருங்கன்ட்டு அவங்க 14 இடத்துல பார்க்குறதுக்கு இந்த வேடன்கள் முயலை வேட்டையாடும் வேடன்கள் இன்னமும் காட்டை விட்டு வெளியே போகலை. உடனே 2 ஒட்டகங்களை கண்டு வேட்டையாடி அவங்களும் அந்த தோலை இன்னும் உரிச்சின்னா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் நாயும் காட்டுக்குள்ளே. இன்னொரு பக்கம் ஆடுகள் வருது, இன்னொரு பக்கம் ஓனான் வருது. இப்போ ஆடுகளை பார்த்த ஓனான் ஆடு பின் நோக்கி போகுது. அதை கண்ட ஆடுகள் எதுக்குமே ஓனருக்கு மறைமுகமான இடத்துக்கு போய் அது மறைஞ்சி வாழுது. அந்த டைமில் ஓனான் அது ஃபாலோ பண்ணிட்டு போன ஆட்டை காணலண்டு திரும்பி இன்னும் கொஞ்சம் போகிற நேரத்துக்கு ஒரு பூனையை கண்டு அதை வேட்டையாட தொடங்குது. ஆமாங்க, இன்னொரு காட்டு பக்கத்துலேருந்து பூனையும் உள்ளே வந்தது. அதான் வேட்டையாட தொடங்கியது. இன்னொரு பக்கம் மாடும் அப்போ தான் கொஞ்சம் மூவாகி வருது. இன்னொரு பக்கம் சிங்கமும் மூவாகி வருது. அது 2 இன்னும் காட்டுக்குள்ளே வரலை. இப்போ ஒரு சிறுத்தையும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இந்த கத்துற மாதிரி காத்துறாங்க, ஏப்பம் விடுற மாதிரி. அதுக்கு பிறகு தான் பக்கம் இந்த புறாவை வைத்து இந்த சிறுத்தை புலிக்கிட்ட தூரம் அனுப்பிக்குது. இந்த 5 நாளில் நான் வருவேன் என்று. அதுவும் இந்த எலி கண்டுட்டு அதிர்ச்சியாவது. அது பிறகு அது அதில் நண்பர்கள் கிட்ட போய் சொல்லுது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னா, மாடு இது யானை வருது. மற்ற காட்டுக்கு போன யானையும் இந்த காட்டை நோக்கி இந்த யுத்தத்துக்காக வேண்டி ரெடியாகி வருது. இன்னொரு பக்கம் இப்போ இந்த எலி நல்லா ஏற்றிட்டு இந்த புலியையும் சிங்கத்தையும் யுத்தத்துக்கு ரெடி பண்ணி கூட்டின்னு வருது. இப்போ இறுதி யுத்தம் புலிக்கும் சிங்கத்துக்கும் நடக்குது. மற்ற விலங்குகள் யுத்தம் செய்கிற மாதிரி நடிக்குது. இந்த விலங்குகளுக்கு விலங்குகளில் சிங்கத்துக்கும் புலிக்கும் அது உண்மையாக யுத்தம் நடத்திட்டு யுத்தம் செய்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த விலங்குகளை
2வது பிளான் படி யுத்தம் நடக்குது. எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி அதே யுத்தம் நடந்த டைமுக்கு தான் அந்த மாடுகள் உள்ள வந்து வேடிக்கையாக பார்க்குது. அதுக்கடுத்து யானை பொறுக்க முடியாமல் 2 யானை முன்னுக்கு வருகுது. ஒரு யானை சிங்கத்தையும் ஒரு யானை புலியும் பிடிச்சி தூக்கி அடிச்சு நிற்குது. மற்ற விலங்குகளும் விலகி பார்த்து நிற்குது. அதில் அடியில் புலி இறந்து போகுது. அதில் சிங்கம் கொஞ்சம் அரப்பணத்தோடு நிற்கிது. அந்த டைமில் இன்னும் 6 சிங்கங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது ஒட்டகத்தில் அதோட வேட்டையாடி அதில் பசியை தீர்த்து போட்டு அடுத்தது உள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு வருகுது. அதுக்கிட்ட 6 தேடி நின்ற இந்த ஓநாய் இன்னொரு பக்கம் இந்த யுத்தத்துக்கு தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதோட மற்ற சிங்கங்கள் வந்து இந்த சிங்கத்தை காப்பாற்றி விட்டு விலங்குகளை துரத்திடுது. இதை காப்பாற்றிவிட்ட நன்றியில் அந்த சிங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த காட்டை 7ஆக பிரிக்குது. அதை அந்த யுத்தம் நடந்து நிற்கிற டைமுக்கு இந்த இதில் இறைச்சிகளை உரிச்சிருந்த மனுஷர்கள் வந்து ரோட்டுக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க. போய் அந்த இறைச்சியை விற்று கொண்டிருக்கிறாங்க. விற்கிற மாதிரி காட்டுறாங்க. அது போல் காட்டுக்குள்ளே காட்டுறாங்க. இது 7ஆக பிரித்து ஒவ்வொரு சிங்கத்துக்கு ஒவ்வொரு இதை கொடுக்குறாங்க. இப்போ புலி இந்த குகையும் கூட ஒரு சிங்கம்லாம் எடுத்து அதை வாழ்ந்து நிற்கிது. இன்னும் சேர்த்து இந்த காட்டுக்கு இன்னும் வரலை. புலி இறந்து போன விஷயம் என்னன்னு தெரியா. அது நடந்து நிற்கிற நேரத்துக்கு இன்னொரு பக்கம் அவங்கள பிளான் 3 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பிளான் 2 படி அவங்க சிங்கத்தையும் இல்லாட்டி புலி ஒன்று சாகணும் செத்துட்டு அதில் புலி செத்துட்டு அவங்க பிளான் படி இப்போ பிளான் 2 இப்போ இது 2 சாகாட்டியும் இல்லை 2 சாகாட்டியும் பிளான் 3ன்னு சொல்லி வச்சுன்னா ஏபின்ட்டு அதில் ஏயை தான் அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதில் புலி செத்தனால. இது சிங்கம் செத்து இருந்தால் பிளான் பியை சூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா உடனே என்ன செய்கிறாங்க புறா பட்டியலே திடீர்னு இந்த எலியை பார்த்துட்டு புறாவும் வருது. என்னது புலி இந்த குகைக்குள்ளே இது 2. அப்போ தான் இந்த யானை கொண்டத்தை மாற்றி சிங்கம் வந்து ஏமாற்றி கொண்டுட்டோ அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்கிற இதுக்கு அந்த புறா வந்து அது அப்படி போய் அந்த சிறுத்தைகிட்ட சொல்லுதோ. அந்த சிறுத்தையும் உச்சக்கட்டத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்து திடீர்னு போட்டுறாங்க. அவங்க இன்னும் பிளான் 2 கூட்டுறாங்க. இப்போ புதுசாக 5 சிங்கம் வந்து 6 சிங்கம். இந்த 6 சிங்கத்துக்கும் சேர்த்து புது பிளான் ஒன்று கூட்டுறாங்க. இப்போ 4வது அவங்க வேறு பிளான் வச்சிருப்பாங்க. அந்த இப்போ புதுசாக ஒரு பிளானை இப்போ 4வதாக இருக்கிறாங்க. இந்த 4வது பிளானை அடுத்து பண்ணிக்கலாம்ட்டு அந்த 3வது பிளானில் வேறு என்ன பண்ணுறாங்கடா எலியை வைத்து 4 சிங்கங்களிட சண்டையை மூட்டிவிட்டு 4 சிங்கங்களையும் சண்டை பிடிக்க வைத்து உள்ளுக்குள்ளே 4 யானை போய் 4 சிங்கங்களை அடித்து நொறுக்கியது. அதில் 3 சிங்கம் இறந்து விட்டது. ஒரு சிங்கம் உயிரோடு நிற்குது. அடுத்து 3 சிங்கம் வாழதை கண்டு யானை 4 யானைகளும் ஓடிவிட்டது. அதில் உயிர் இருந்த சிங்கத்தை இந்த சிங்கங்கள் குகைக்குள் கூட்டி கொண்டு போய் வைத்தியம் பார்த்து இவர் என்ன பிரச்சனை தெரியும். இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை சிங்கம் அனௌன்ஸ் பண்ணுது. அதுக்கு முந்தைய யானை ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிச்சு. அந்த சிங்கம் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி நடத்தின யானையில் மீட்டிங்கை கழிச்சு போட்டு சிங்கங்களை மீட்டிங் உடனே போனது. அதில் யானை ஒரு அழுவிட்ட கொடுத்தது. காட்டுக்கு ஒரு ராஜா மற்ற 3 சிங்கங்களை மந்திரியாக மாத்திர என்று அனௌன்ஸ் பண்ண எல்லா காட்டு மிருகங்களும் சந்தோஷப்பட்டது. ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருந்தோன்னு இவ்வளோ போராடினாங்க. நாங்கள் போராட்டம் இது செய்யலை. அந்த ஒரு சிங்கம் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தது. அடுத்து அவங்க 4வது பிளான் பண்ணி இந்த சிங்கம் ஒரு காட்டு பறவையாக நடந்து போகிற மாதிரி 4 மனிதர்கள் சிங்கத்தில் குகைகளை உடைத்திண்டு வர மாதிரியும் காட்டுறாங்க. அதில் தொடர்ந்து போடுறாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க.